அடுத்ததா 9ஆம் ராசியான தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும்? அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? எதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்? அத பத்தி. அதாவது நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்து அதிபதியான குரு, இவங்களுடைய ராசிக்கு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். 8ல உட்கார்ந்தாலும் அவருடைய சுவத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உச்சநிலை அவருக்கு அங்க இருக்கு. 8ஆம் இடம் நம்ம எல்லாமே சொல்றோம். 8ஆம் இடத்துல தான் அவர் என்ன பண்றாரு, வில் பவர் அடையறார். அதிகமான வில் பவர் அடையறார். ஸோ அப்ப அவர் இந்த இடம் பிடிச்சிருக்கு. அவரே பிடிச்ச இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்ப நெறைய மாற்றங்கள குடுக்க போறார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல ஒரு பக்கம், ரைட்ல ஒரு பக்கம் அப்படிங்கிற மாரி நம்ம ரஜினி ஸ்டைல்ல தான் இந்த பக்கம் பொருளாதாரம், இந்த பக்கம் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் விரய செலவுகளை குடுத்து சந்தோஷத்தை குடுக்க போறார். 2 இடத்தையும் அவர் பார்க்கார். லக்னத்த மட்டும் தான் பார்க்கல, ராசிய மட்டும் தான் பார்க்கல. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்காரு. 12ஆம் இடத்துல யாரெல்லாம் உட்கார்ந்திருக்கான்னா, சூரியன், செவ்வாய் மற்றும் புதன். இந்த 3 கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை குடுக்க போறாங்க. அப்ப அரசாங்க வேலையில இருக்கிற நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். அல்லது வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ளலாம். இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து வேலை செய்றேங்க. இருக்கிற ஒரு இடத்த விட்டு வெளியூர் போறேங்க. கண்டிப்பா லாபம். கவலையே பட தேவையில்ல. நீ லாபத்தை சம்பாரிப்பீங்க, மகிழ்ச்சிகளை சம்பாரிப்பீங்க அப்படின்னு நம்ம ரியாலிட்டியா சொல்லிடலாம். நான் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கல. நான் ஆட்டோ ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன். இல்லைன்னா இப்போ வந்து நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா, சாப்பாடு டெலிவரி பண்றாங்க. நிறையா ஆப் வந்துருச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல், பல இடங்களில் தன்னுடைய தொழிலை செய்யக்கூடிய, தொழில்களில் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். அதேபோல நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவருடைய முழு ஆதரவு, முழு அன்பு, உண்மையான பாசம் இதெல்லாம் ரியாலிட்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல நம்மளுடைய தனுசு ராசியில யாரெல்லாம் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு வங்கியில பணிபுரிகிறாங்களோ, அவங்களுக்கான ஒரு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. நல்ல குணங்கள் கொண்ட நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் தான் மகிழ்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்த போறாங்க. தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த போறாங்க. அதன் மூலமாக தன் உடன் இருப்பவர்களையும் மிக ஒரு அரவணைப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்று சொல்லலாம். இவங்க எதுலலாம் கவனமாவும், எச்சரிக்கையாவும் இருக்கணும்? என்ன மாதிரியான வழிபாடு இவங்க மேற்கொண்டா இவங்களுக்கு நல்லா இருக்கும் சார்? அதாவது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா, உடனே அந்த எஸ்எம்எஸ்க்கு பதில் ரிப்ளை பண்ணக்கூடாது. அதேபோல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த ஸ்டேட்டஸை மற்றவங்க தேவையில்லாத நபர்கள் பார்க்குற மாதிரி வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான சமூக வலைதளங்களை தன்னுடைய புகைப்படத்தையோ, தன்னுடைய வீடியோவோ பதிவிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனில் உள்ளே போய் பார்த்தோம்னா, டோட்டலாகவே தன்னுடைய வாழ்க்கையோட அத்தனை விஷயங்களையும் பேசிக்கிருக்காங்க. ஏ டு இஜட் எது இது அதுவும் கிடையாது. நம்ம ஃபோனை வச்சு 60% நன்மைகளை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. 40% அதை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறைய நடந்துருக்கு. ஸோ அதில் மட்டும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் தயவு செய்து எந்த ஒரு செயலும் சும்மா போனேன், என்னன்னு பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கவோ, அந்த விஷயங்களை செயல்படுத்தவோ அல்லது ஃபோட்டோவை பதிவிடவோ செயல்படுத்தாமல் இருக்கிற வரையும் இவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. தொழில் ஸ்தானத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். தொழிலில் ரொம்ப கவனமாக முழு மூச்சாக செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள், நல்ல விதமான மாற்றங்களை கிரகங்களே உறுதியாக இவங்களுக்கு கொடுக்கும் என்பதை நம்ம நிதர்சனமாக சொல்லலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும்போது, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தன்னுடைய வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் சார்ந்த கோவில்கள் இருக்குது. கிணறு வச்ச கோவில், அதேபோல் ஆற்றங்கரை, தெப்பக்குளம், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை சார்ந்த கோவில்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாளை இவங்க செலக்ட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கிரகங்களுடைய செயல்பாடும், இறைவனுடைய அருளும் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
கண்டிப்பா சார். தனுர் ராசி வந்து அவங்க வேலையில மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கிறது நல்லது. ஸ்டேட்டஸ் போட்டு யாரையும் வெறுப்பேத்தக்கூடாது. இந்த கண்டிப்பா. வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சார் அடுத்ததா மகர ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து இந்த ராசியில தான் உச்சமாகறதா சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, கர்மாவை செயல்படுத்தக்கூடிய பாவகம். அந்த ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ம நாயகன், கர்மாவை செயல்படுத்தக்கூடிய சனி பகவான் தான் ராசியின் அதிபதியா வரார். ஒரு குடும்பத்துல சிறு வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அனுபவ கத்துக்கிட்டு, தன்னுடைய வாழ்க்கையை அனைவருக்கும் அர்ப்பணிக்கிற நபர்கள்ல யார் முதன்மையான நபர்களா இருப்பாங்கன்னா, நம்முடைய மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து தன்னுடைய அப்பாக்காண்டி, தன்னுடைய அம்மாக்காண்டி, தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக தியாகம் என்ற பன்மையில படிக்காம கூட நீங்க படிங்க, நான் வேலை பார்க்குறேன், நீங்க படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. எப்படி கடலுக்குள்ள இருக்க முத்த நம்ம உள்ள போய் ஆழமா எடுத்துட்டு வர முடியுமோ, அதே மாதிரி தான் இவங்க மனசுக்குள்ள அவ்வளோ அழுத்தங்களும், அவ்வளோ விஷயங்களும் உள்ள இருக்கும். வெளியே எடுக்கவே முடியாது. ஆனா, இவங்க மனச விட்டு எல்லா விஷயத்தையும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு, வெளிய ஒண்ணு பேசுற கேரக்டர் இவங்களால வரவே ஓப்பன் வராது. புக்கா இருப்பாங்க. ஓப்பன் டிக்ளேர். ம். வெளிப்படையா பேசிருவாங்க. ஸோ, ஆனா, அங்க உடன் இருப்பவர்கள், அவர்களுடன் இருப்பவர்கள் பல நபர்கள் அப்படி இருப்பது கிடையாது. தன்னுடைய மனைவிக்காண்டி நிறைய விட்டு குடுத்துட்டேன். என் லைஃப்ப நான் வந்து வாழ்ந்த லைஃப் எல்லாமே அர்ப்பணிச்சுட்டேன். என் கணவருக்காக என்னுடைய சொந்தம், பந்தம், என்னுடைய நகை, என்னுடைய அத்தனை விஷயங்களும் நான் விட்டு குடுத்துட்டேன். ஆனா, என்னுடைய கணவர் என்னைய நேசிக்கிறது கிடையாது. மற்ற நபர்களை நேசிக்கிறாரு. அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க யாரும் ஃபர்ஸ்ட்டு கேட்டா மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு லாக். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 1/2 வருஷமா பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போன பிறகுமே நம்முடைய மகர ராசிக்கு மார்ச் மாசத்திலிருந்து மகிழ்ச்சி என்பதே கிடையாது. 2025 மார்ச்லேருந்து விடுதலைன்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும், விடுதலையில் மகிழ்ச்சி இல்லை. முயற்சியில் மகிழ்ச்சி இல்லை. எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன். என் முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. எவ்வளவோ நிறைய விஷயங்கள நான் செயல்படுத்தி பார்க்குறேன். என்னால முடியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முயற்சிக்கான செயல்பாடுகள், வெற்றிக்கான அமைப்புகள் எல்லாமே நம்முடைய மகர ராசிக்கு குரு பகவானுடைய ஆதரவோடு, அதிசாரமாக கடகராசியில வந்து அமர்ந்திருக்கிற குரு பகவானுடைய ஆதரவோடு நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது. மன மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். குடும்ப ஒற்றுமை உறுதியாக ஏற்படும். மகர ராசிக்காரங்களை அவங்களுடைய பார்ட்னர் உறுதியாக புரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட அன்பு காட்டுவதற்கான ஒரு பாக்கியம் ஏற்படும். அதேபோல் பொருளாதார விஷயங்கள்ல என்ன தடைகள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செஞ்சுருவாங்க. இவங்களால அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் இவங்களுக்கு வலிமையாக கொடுக்கும்போது சொந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. இவங்க கட்டாயமாக சொந்த தொழில் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் என்ன, எத்தனை முறை அடி வாங்கினாலும் தன்னுடைய தொழிற்ஸ்தானத்தை அங்கீகரிப்பதற்கு, புதிய தொழிலை உருவாக்குறதுக்கு என்ன ஐடியாங்கிறத இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து டென்ஷன் ஆகி ஒரு மணி நேரம் யோசித்தாங்கன்னா, திரும்ப 23 மணி நேரமும் இவங்களுடைய முயற்சி அங்கே இருக்கும். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இவங்க உட்காந்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் மீதி 23 மணி நேரமும் இவங்கள் உழைப்பு, இவங்களுடைய தொழில், இவங்கள் வெற்றிக்கான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு கிரகங்கள் இப்போது வலிமையாக கொடுக்குது. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்த அதிபதி மற்றும் சூரிய பகவான், அதே போல் புதன் பகவானுடைய செயல்பாடுகள் இவங்களுக்கு இருக்குது. சூரியன் இவங்களுக்கு 8ஆம் இடத்த அதிபதியாகவே வந்தாலும் செவ்வாயுடன் இருந்து பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறார். இவங்க மூத்த சகோதரர்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் இவங்க என்ன பண்ணணும், நிதானமாக செயல்படணும். மீதி எல்லாருமே இவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் சரி, மன மகிழ்ச்சிகளும் சரி, பஞ்சமே கிடையாது. எப்படி சூரியன் தன்னுடைய ஒளிவட்ட பாதையை வந்து எல்லாருக்கும் கொடுக்காரோ, அதே மாதிரி இவங்களும் நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு தியாகம் செஞ்சனால இவங்கள் மிகப்பெரிய முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க முடியும் என்பது கருத்து. மகர ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். 11ல வந்து 3 கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இவங்க இந்த மாதம் எதுலலாம் எச்சரிக்கையா இருக்கணும்? அதே மாதிரி இவங்க என்ன மாதிரியான வழிபாடை மேற்கொள்ளணும் சார்? நம்மளுடைய மகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையின் சிகரமாக இருந்தணும். எவ்வளோ வந்தாலும், என்ன விஷயங்கள் வந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்லாமல் இவங்க பேணி காக்க வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு ஓட்டவாயின்னு சொல்லிடலாம்.
தப்பா எடுத்துக்க கூடாது. மகராசி என்பவர்கள் கோவப்படக்கூடாது. நீங்க இல்ல வெளிப்படையா மனசுல பேசுங்க. ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பட்டுன்னு பேசுறதுக்கு பேசிடுறீங்க. பதிலா டக்கு ஆமா, டக்குன்னு பேசிடுறது. பேசிடுறாங்க. அவ்வளவுதான். அது ஓட்ட வாயின்னு தான் நம்ம சொல்லுவோம். "ஏய் இன்னியா கொஞ்சமா நிப்பாட்ட மாட்டியா? பேசிக்கிட்டே இருக்க" அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அத வந்து எந்த இடத்துல நிப்பாட்டி பேசணும், எந்த இடத்துல நிப்பாட்டாம பேசணுங்கிற ஒரு நடிக்க பிளான் போட்டு தெரியாது. பிளானே கிடையாது. ம். இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க நடிப்பை யாராலயும் உணரவும் முடியாது. அது வேற விஷயம். இவங்க ஒருத்தவங்க வச்சு செய்யணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, அவங்க முடிச்ச பிறகு தான் முடிப்பாங்க. கயிற போட்டு இறுக்கி முடிச்சிருவாங்கல்ல, அதே மாரி தான். இவங்க நினைக்காத வரையும் தான் கூட இருக்க அத்தன பேரையும் ஆட முடியும். இவங்க கொஞ்சம் உட்காந்து யோசிச்சுட்டாங்கன்னா, இந்த பக்கா பிளான் போட்டுருவாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த எண்ணம் 95% வருவதில்லை. ம். 5% அவங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி வலுவாக இருக்கும் பொழுது, இவங்க அத்தன பேரையும் தட்டி தூக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகரமாக இருக்கும். எங்க இருந்தாலும் திரும்பி பார்த்து நேசிக்கக்கூடிய நபர்களில் மகர ராசி என்பர்கள் முதன்மையான நபர்களாக இருப்பார்கள் என்பது உண்மை. உங்களுடைய மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடை பின்பற்றும் பொழுது ஒரு அமோகமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை உறுதியாக இருக்கும். கண்டிப்பா சார். மகர ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் என்னென்னலாம் செய்யலாம், செய்ய வேண்டாம், என்னென்ன நல்லா இருக்கும்ன்றது சொன்னீங்க. கண்டிப்பா.